ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான இந்த ட்ராமாவோட எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ட்ராமாவில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரிவீல் ஆக போது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்கின்றது உங்களுடைய டாகா, அதுதான் காணாமல் போயிடுச்சா உங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ என்ன நீ பேசுகிற, தூக்கத்தில் யாராவது எதாவது பதில் கேட்டால் சொல்கிறது என்னோட பழக்கம், விட்டுரு, அதுக்கு மேலே பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போகிறான். இப்போ ஹீரோயினுக்கு இன்னமும் அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஹீரோவுடைய அம்மாட்ட போயிட்டு, என்ன ஆண்டி, லிட்டில் பிக்கின்றது உங்களுடைய பையன் தீதானா, அவன் தான் காணாமல் போனானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, தம் தான் காணாமல் போனா, தீ காணாமல் போகல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல கரெக்டாக தம் வரான். தம் என்ன சொல்கிறான்னா, உன் டைரியை கொடுத்த ரொம்ப தேங்க்ஸ், நான் படித்து பார்த்தேன், இருந்தாலும் என் மெமரிஸ் ரீகால் ஆகலை, உன் டைரியை நான் உன்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரி எடுக்க போக, இங்கே ஹீரோயின் ரொம்ப குழப்பத்தில் உட்காந்துருக்காளா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோவும் தம்முடைய ஃபோட்டோவும் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அவளுக்கு சில ஞாபகங்கள்லாம் வருது. ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அந்த ஹீரோயினோட பிரின்சஸ் வீட்டில் விட்டுட்டு, நீ பத்திரமா இரு, வெளியே போகாத அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்லைம்மா அது தப்பு, நீ யாரை லவ் பண்ணுறியோ அவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அப்புறம் ஃப்யூச்சரில் நீயே என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ தம் அந்த புக்கை எடுத்துகிட்டு கொடுக்குறா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தம் சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. நான் ஹீரோயினை காப்பாற்றின அந்த பையன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தான், நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றினது ஹீரோவாக தான் இருப்பான், ஆனால் கன்ஃபியூஸாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க, இப்போ நம்ம தம் என்ன சொல்கிறோன்னா, இங்கே பாரு, நான் நிஜமாலே சொல்கிறேன், உன்னை லவ் பண்ணுறேன், ஒருவேளை எனக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடு, கண்டிப்பாக நான் ப்ரூஃப் பண்ணுவேன், அதுக்காகவும் பின்னாடிலாம் ஒன்று தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு கைண்டாக கேட்குறான். எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கமெண்ட் இருக்கு. இப்படி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் போகிறான். நம்ம ஹீரோயினுக்கான ஷெட்யூல்ஸ்லாம் கேட்குறப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காளா, ஈவினிங் என் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட, எதுக்கு அப்படின்னு ஹீரோயின் ஆர்வமாக கேட்க, சாப்பிட தான் அப்படின்னு சொல்கிறப்போ, அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. என்னம்மா வேறு ஏதோ எதிர்பார்த்த மாதிரி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஐயோ நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நிஜமாக தான் சொல்கிறியா, உனக்கு வேறு எதுவும் வேண்டாமா அப்படின்ற மாதிரி திரும்ப ஹீரோ கேட்க, ஐயோ நீ இப்படிலாம் சொன்னால் எனக்கு வெக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போகிறா. நம்ம டின்னை தான் காமிக்கிறாங்க. டின்னு ஏதோ ஒர்க்கில் தப்பு பண்ணிட்டா போல். நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா, இனிமேல் இப்படி தப்பு பண்ண மாட்டேன் சார்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், பரவாயில்ல விடு, உன்னை நான் பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆக்கிட்டேன், அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே நம்ம டின்னிக்கெலாம் செம்ம குஷியாகிடுச்சு, பெர்மனன்ட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஆணு கத்திட்டு இருக்க, இவ கத்துறதை பார்த்தா அவங்களாம் பயந்து கத்திட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் எல்லாருமே. அப்புறம் இவ சொல்கிறா, இது மாதிரி நான் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு, அவன் என்ன சொல்கிறான்னா, நீ அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக கன்ஃபார்ம் ஆகிட்டேனா, அப்படின்னா பேம் கடைசி வரைக்கும் செக்ரட்டரியாக இங்கே இருக்கிற வேண்டியதானா அப்படின்ற மாதிரி இங்கே நம்மளுடைய பாம் கேட்க ஹீரோயினுக்கு வருதே கோவம். நம்ம ஹீரோ கிட்ட போய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அவளை பெர்மனன்ட் ஆகிட்டு இன்னமும் அவளை அசிஸ்டண்ட்டாக வச்சிருக்க, அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக வச்சிருக்கீங்க, நீங்கள் டேரக்டாக செக்ரட்டரியாக ஆக்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பேச, அந்த பக்கம் கவின் வரானா. நம்ம ஹீரோ முறைக்கிறத பார்த்தா பயந்து ஓடிடுறான். இப்படியே நம்ம ஹீரோ அப்புறமா பேசலாம் சொல்லிட்டு நழுவி போக, இங்கே இவ செக்ரட்டரியாக ஆனதுனால இவங்க எல்லாரும் பார்ட்டி கேட்குறாங்க. அதுவும் வீட்டில் கேட்குறாங்க. இவ யோசிக்கிறான், கவின் அங்கே தானே தங்கியிருக்கான், தெரிஞ்சா இவங்களாம் என்னப்பா ஆகும் அவன் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா வேண்டான்னு சொல்ல, கண்டிப்பாக அவன் வீட்டில் தான் நாங்கள் பார்ட்டி பண்ணுவோன்னு அவங்களாம் சொல்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரானா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, அடப்பாவி நான் வர அப்போ தான் நீ இப்படி குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க, என்ன பேம் ஒரு மாதிரியாக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அக்கா கால் பண்ணிவிட்டு, இது மாதிரி நீ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால், என்னோட பாஸ் வீட்டில் இருக்குன்னு சொல்ல, எதுக்கு அவன் வீட்டுக்கெலாம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்ட, இங்கே பாரு உனக்கு மேலே அக்கறை இருக்குது சரிதான், அவரெல்லாம் அப்படி திட்டாத, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அவர் நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண, இப்படியே நாளைக்கு ஃபேமிலி மீட்டிங் இருக்கான், கெட் டுகெதர், அதுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவங்க அக்கா நம்மளை கொஞ்சம் கூட ஏற்றுக்கல, இருக்கிற மாதிரி நம்ம தான் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறான். நாளைக்கு நீ எங்கே போகிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா, நான் வருஷம் போகிற மாதிரி ஒரு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு எங்கள் ஃபேமிலியோட கெட் டுகெதருக்கு தான் போகிறோன்னு சொல்கிறப்போ, ஹீரோ நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, வேண்டாம் நீங்கள் பிஸ்னஸை பாருங்கள், நானே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ ஹாப்பியாக இரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவங்க பிக்னிக் மாதிரி ஒரு பீச் ஓரமாக தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவால் பொறுக்க முடியல, அவனும் அங்கே சேர்ந்துறான். நம்ம ஹீரோயின் கத்துறா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அக்காவோட மனசில் நான் இடம் பிடிக்கணும், நான் உன்னை டேட் பண்ணுறேன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறான். இது மாதிரி
நான் சீக்கிரமாக உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அங்கே ஹீரோயின் அக்காவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. என்ன சொல்கிற, உன்ன மாதிரி ஒரு பையனுக்கு என் தங்கச்சி நான் கல்யாணமே பண்ணி கொடுக்க மாட்டேன், என்னடி சொல்கிறான், அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேற காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருக்க. நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல அவங்களை ஏற்றுக்க வைக்க நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓரமாக போயிட்டு எல்லோரும் ஃபிஷிங் பண்ணுறது அவங்களோட ஆக்டிவிட்டியாக அப்படியே ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஹீரோயினோட அக்கா பெரிய மீனாக பிடிக்கிறாங்க, அவங்க தங்கச்சியும் மீன் பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பெரிய மீன் பிடிக்க இப்படி நம்ம ஹீரோவுக்கு தூண்டியில் கொடுத்தா அவன் தூண்டியில் போட்டு எங்கடா மீன் வரலன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட அக்கா வாயில் மாட்டிகிட்டு இருக்கு. ஐயோ மீன் பிடிக்க சொன்னால் கலவரத்தை பண்ணிட்டான்னு ஹீரோயின் பயப்பட ஒரு வழியாக நம்ம ஹீரோ மீன் பிடிக்க அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க நைட்டு கிரில் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தவங்கிட்டயா போயிட்டு நான் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் விரட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் கூப்பிட்டு ஏதோ ஒன்றை வந்து இது மாதிரி நச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல அது காரமாக இருக்குது. நம்ம ஹீரோவோட கண்ணில் வரப்பட்டுருது, காரமான தண்ணி கண்ணில் பட்டுருதா. இவன் வேற காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இருக்கான், கையில் அந்த உரல் வச்சிருக்கான். அது அப்படியே ஹீரோயினோட அக்கா காலில் போட இவன் என்ன பண்ணுறான்னா அந்த உரலை எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ மன்னிச்சிடுங்க சிஸ்டர் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க காலில் போட ஐயோன்னு நினைக்கிறா. ஐயோ லவ் பண்ண வந்த இடத்துல இவன் கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இவங்கெல்லாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பண்ண அந்த இறால் வந்து உங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது, ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ கேட்குறான் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த இறால் அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை ஏதோ ரோட்டோரம் விற்கிற மாதிரி தான் இருக்குது, டேஸ்ட் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படின்னா என்ன ஒரு பிளேட்டை காலி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி கலாச்சிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம கவினையும் நம்ம டின்னையும் காட்டுறாங்க. கவின் என்ன பண்ணுறான்னா 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால கொஞ்சம் மிளகா செடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதை பார்த்துக்கோன்னு சொல்ல இதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது, நீ போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவ சொல்ல கேட்காம வீட்டுக்குள்ளே வரான். ஆல்ரெடி நம்ம கவின் என்ன பண்ணியிருப்பானா இவளுக்கு ஒரு அந்த கீரை செடி ஒன்று கொடுத்துருப்பான், அது செத்து போய் கிடக்கு. இங்கே நம்ம கவின் அழுதுகிட்டு இருக்கா, இப்படி சாவடிச்சிட்டியடின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்கிறான் உங்கள் அக்காவை மடக்கிறது ரொம்ப கஷ்டம் போலையே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எங்கள் அக்கா ரொம்ப சாஃப்ட் டைப், கண்டிப்பாக உங்களுக்கு மடங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா சொல்ல ஹீரோ சொல்கிறான் இந்த ஆக்டிவிட்டியில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கவின் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கானா, செடி செத்து போச்சுன்னு டக்குன்னு கார்னிங் பில் அடிக்குது. என்னன்னு பார்த்தா குளிக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கவினை பால்கனியில் தள்ள அம்மா நான் தாயே நான் போக மாட்டேன் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து இவன் வீட்டை பார்த்துட்டு எல்லாரும் வாயை பழந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. பீச்சில் இருக்க அந்த சிப்பிங்களெல்லாம் பொறுக்கணும், யார் அதிகமாக பொறுக்கிறாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் இவங்க தருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் இவங்க செஞ்சிட்ருக்க. இது மாதிரி எல்லாரும் பெருக்கிட்டு வந்துட்டாங்க. இனி பார்க்குறாங்க, பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதிகமான சிப்பியை பெருக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆசை என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு வேறு என்ன வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம், எனக்கு பேம் மட்டும்தான் வேணும், அவளை மட்டும் கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி விடுங்க கொடுத்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அக்கா மட்டும் சொல்கிறாங்க நாங்கள் நார்மலான பர்சனுக்கு தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், உங்களை மாதிரி வினோதமான ஆளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ அக்கா இப்படிலாம் பேசாதீங்க அவன் மனசு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி பேம் வந்து சப்போர்ட் பண்ண இப்படியே வந்து அவங்களுக்குள்ள பல வாக்குவாதம் போயிட்டுருக்கு. அவங்க அக்கா திருப்புன்னு போகிறாங்களா, அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அக்கா விழுந்துட்டாங்க. அவங்க காலில் வந்து ஏதோ அந்த உருண்டையாக முள்ளு மாதிரி பயங்கரமாக குத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த சில வினிகர்லாம் போட்டு ஏதோ வீட்டு மருத்துவம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கள்ட்ட வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா எப்படி ஆள் அப்படின்னு சொன்னால் அவன் ஆள் நல்லா தான் ஸ்கோர் பண்ணுறான் வீடு அப்படின்ற மாதிரி தங்கச்சியை சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா காலை புத்தூர் கட்டு மாதிரி போட்டு வச்சிருக்கான். ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கத்த விடுக்கா எப்பயுமே அவர் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. பக்கம் பயங்கரமாக எல்லோரும் டான்ஸ் பண்ணி நல்லா வைப் பண்ணி சாப்பிட்டுட்ருக்க. இங்கேருந்து நம்மளுடைய கவின் கத்துறா எனக்கு ரொம்ப அவியுதுடி தயவு செய்து கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு டே போய் தொழடான்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்க. இவங்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதுனால இவங்க வந்து மேங்கோ ஜூஸ் போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. பாரு எங்கள் அக்கா மனசு ரொம்ப இலகிடுச்சு, அதனால உனக்கு க்ரீன் சிக்னல் தான் கிடைக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோயினோட தங்கச்சி சொல்ல இவங்க குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ சரி வீடு நீ பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கியா, சரி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், என் தங்கச்சி நீ நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் ஹீரோக்கெல்லாம் செம்ம குஷியாகிடுது. ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி எதுக்காக நீங்கள் வந்து வருஷம் இங்கே வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ நாங்கள் ஒரு காரணமாக தான் வரோம் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் போகுது. இவங்க வந்து ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. ஹீரோயினோட அம்மாலாம் இருக்காங்க. அவங்க ஒரு பீச்சுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ திடுப்புன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா வந்து டக்குன்னு கார் கீயை தொலைச்சிடுறாரு. அது அவங்க
அவங்க எல்லாருமே தேடுறாங்க. இன்றைக்கி அவங்க ஒய்ஃபோட பர்த்டே. அவர் என்ன சொல்கிறான்னா, அவன் பர்த்டே அன்றைக்கி கூட நான் வந்து என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியலம்மா, பாரேன் என்னால் உருப்படியாக ஒரு வேலையும் செய்ய முடியலன்னு சொல்கிறப்போ, நீங்கள் ஏங்க அப்படி சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலியாக ஹாப்பியாக இருந்தோம் இல்லையா, இதுக்கு மேலே என்ன வேணும், இது மாதிரி வருஷம் வருஷம் நம்ம ஹாப்பியாக இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க அம்மா சொன்னதுனால இவங்க வருஷம் வருஷம் வந்து இந்த பீச்சில் வந்து அவங்க பர்த்டே அன்றைக்கி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி அவங்க சொல்ல இந்த பக்கம் போலீஸ் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உங்கள் பால்கனிலேருந்து யாரோ சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களாம், பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்ல, தெய்வமே என்னை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு இவன் வெளியே வர, இவங்க எல்லாத்தையும் அவன் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை நீங்களாம் நார்மலாக இப்படி வந்தீங்க இல்லையா, நான் பால்கனி வழியாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நீ ஏதோ கதை அடிச்சு கூட அவங்களுக்கு நம்புகிற மாதிரியே இல்லை. இருந்தாலும் சரி ஒரு வேளை வந்திருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாரும் இவன் சொல்கிறதையும் நம்புகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கார். ஹீரோயின் கிட்ட ஹக் பண்ணிவிட்டு என்னால் ஹோட்டலுக்கு போகவே முடியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் வந்து கூட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வர, ஹீரோயின் அக்கா வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் போய் தொலை நேரமாகுது அப்படின்னு சொல்லி விரட்டி விட, ஹீரோயின் கிஸ் இல்லையான்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ கணத்தில் மட்டும் கிஸ் பண்ணிட்டு போகிறான். இப்படியே நைட் ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வருது. இவங்கெல்லாம் தனியாக இருக்கனால பயந்து போயிட்டு அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பக்கி தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அவங்களாம் திட்டுறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா, தயவு செய்து ஹோட்டலில் வந்து ரூம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்ல, இல்லை ரூம் எல்லாம் இருந்துச்சு, நான் வந்து ஜஸ்ட் உங்கள் 3 பேருக்கு வந்து காவலாக இருக்கிறதுக்காக தான் நான் இங்கே டென்ட் செட் பண்ணி இங்கே தங்க போகிறேன், உங்களுக்கு இன்றைக்கி நான் பாடி கார்டாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் போயிடுறாங்க. இங்கே பாரு, உன்னை விட்டு என்னால் தூரமாக இருக்க முடியல, அதுக்காக தான் நான் அவங்க கூட இருக்கிறதுக்காக அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை யாரும் இல்லாதப்ப ஹக் பண்ணி கிஸ் பண்ண வர, அக்கா கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு குக்கம்பர் வந்து கட் பண்ணணும், என் கூட வந்து ஹெல்ப் பண்ணு, கத்தி வந்து ஆளையும் கொத்தும் காய்கறியும் வெட்டும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. இப்படியே வந்து காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து காலையிலே கை கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா எனக்கு ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கா, அதனால வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, நீ இன்றைக்கி ஹாப்பியாக வந்து இங்கே இரு, நான் வந்து போகிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயினுக்கு விட்டுட்டு இருக்க முடியல. இல்லை நானும் வரேன்னு சொல்ல, அவன் வேண்டவே வேண்டான்னு சொல்கிறான். இல்லை ஹீரோயினை வந்து தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட கிளம்புறாங்க. இங்கே ஹீரோவுடைய அப்பா அம்மா தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, தம்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு, எப்படி இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்தையும் தீ பார்த்துக்குருவான்னு அவங்க அப்பா சொல்ல, இப்போ தம்மு வந்து அம்மா பக்கம் வரேன். சாரி அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா தம், ரொம்ப வருஷமாக அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலை, உன்னையை வந்து கடத்தினாங்கன்னு சொல்லி நினச்சியே, உன்னையும் கடத்தலை, தீயை தான் கடத்தினாங்க, நீ கடத்தப்படலைப்பா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல போனால் நீ தான் தீ, அவன் தான் தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் நம்ம தம்மு தான் அண்ணன், தீ தான் தம்பி. இவங்க 2 பேருக்கும் நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வர வீடியோஸில் பார்க்கலாம். இங்கே பாருப்பா, எல்லாமே தீக்கு தான் நடந்துச்சு, உனக்கு எதுவும் நடக்கலப்பா, நீ வந்து நார்மலான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏமா இத்தனால என்கிட்ட சொல்லலை, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைஞ்சிருக்கீங்க, நானும் முட்டாள் மாதிரி இதை நம்பிட்டு இருந்திருக்கேன், நீங்கள் இவ்வளோ லேட்டாக தான் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னை பற்றி ஒரு முழு விஷயத்தை நீங்கள் இப்படி மறைச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு இவன் கோச்சிட்டு போக, இந்த பக்கம் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த பார்ட்டிக்கு வர, நான் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆள்கிட்ட போய் பேசுகிறேன், நீங்கள் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே ஹீரோயின் நின்றுட்டு இருக்காளா, அந்த பக்கம் தம் போகிறான். அவன் ரொம்ப சேடாக போகிறானா. ஹீரோயின் போயிட்டு என்ன ஆச்சு, நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எங்களை ஆக்சுவலி தீயை தான் கடத்தியிருக்காங்க, அது உனக்கும் தெரிஞ்சிருக்கு, நீ கூட எனக்கு சொல்லலை, உண்மை சொல்ல, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் ரொம்ப மௌனமாக இருக்கா. அப்படின்னா உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் வந்து ஒரு டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த தீமே ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு லேடி ஒரு மாதிரியாக டான்ஸ் ஆட, நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்டில் நடந்தது எல்லாம் நம்ம ஹீரோயின் தான் மறந்துருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஒரு லேடி கன் எடுத்துகிட்டு வந்துட்டு, நீ சாகுறியா நான் சாகவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பிளாஸ்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுக, நம்மளுடைய தம் தான் தூக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, எதுக்கடா அப்படி பண்ணுன, அவள் பயப்படுவான்னு சொல்லி தெரிஞ்சு தானே நீ இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு தம்மை திட்டேன். ஆனால் தம் தெரிஞ்சு தான் இது பண்ணியிருப்பான் போல இருக்குது. இப்போ ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக, இந்த பக்கம் தம் என்ன சொல்கிறான்னா, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் எதுக்கு தெரியாத மாதிரி நீ நடிக்கிற, நீ இவ்வளோத்தையும் ஏன் பண்ணின, ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன், என்னுடைய பாஸ்ட்டாக நீங்கள் ஏன் கிரியேட் பண்ணிங்க தான் எனக்கு தெரியல, இதுக்கெல்லாம் நீ காரணம் சொல்லி தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு அவன் கோவமாக போக, இந்த ஹீரோயின் வந்து மயக்கத்திலேயே இருக்கான்னு எந்திரிக்கல போல இருக்குது. அப்படியே அவளுக்கு வந்து அந்த ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் வந்து சின்ன பிள்ளையில பார்க்கில் உட்காந்துட்டு இருந்திருப்பா. அப்போ ஒரு ஆண்டி வந்திருப்பாங்க, என்னம்மா இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் பேர் சைக்கோன்னு வச்சுக்கலாம். இவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த சைக்கோ வந்து நான் உங்கள் அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பா. நான் வந்து உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கனவுல ஞாபகம் வர, நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துகிறா, நீ இவ்வளோ சஃபர் ஆகுன்னு தெரிஞ்சா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் இப்பயே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் கெட்டி போட்டு
போட்டு வச்சிருக்கா. இங்கே பாரு உனக்கு புதுசாக ஒரு தங்கச்சி வந்திருக்கா, 2 பேரும் சமத்து பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவ குழந்தை மாதிரியே பேச, இந்த பக்கம் ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் என்னைய வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, அண்ணன் மாதிரி நீ ரொம்ப அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கேன், உன்னை அடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோயின் உட்காந்து அழுகிறாளா. ஹீரோ வந்து அழுகாத அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கிட்டத்தட்ட இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீ ரொம்ப அழுகாத, வீடு நம்ம சீக்கிரமாக ஒரு வழி கண்டுபிடிச்சி இங்கேருந்து போயிடலாம், இந்த சாக்லேட் எடுத்துக்கோ, நீ ரொம்ப முகமாக இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவங்க அம்மா இறந்து போகிறதுனால இவ தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருந்திருப்பான். இங்கே இந்த சைக்கோக்கு வந்து ஒரு எக்ஸ் இருந்திருப்பான். அவன் வந்து இவளுக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தையும் எடுத்துட்டு கூட பிரேக்கப் பண்ணிட்டு அவனுக்கு வந்து டிவோர்ஸ் ஆன அவன் மனைவி கூட போய் சேர்ந்துட்டு இவளை ஒதுக்கியிருப்பான். என் குழந்தையும் என்கிட்ட பறிச்சுட்டேன், நம்மளாம் இறந்து போனால் தான் பேப்பரில் வருவோம், அப்போ தான் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை தன் குழந்தைங்களா நினச்சிட்டு யார் ஃபர்ஸ்ட்டு சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவள் ஷூட் பண்ண வர நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ கண்ணை முடிக்கும், கண்ணை முட்டை காரணத்துக்கு கூட தொடர்ந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆண்டி, எங்களை விட்டுருங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்களை வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டோம், இல்லையா எங்களை கூட்டிகிட்டு போங்க, நம்மலாம் சேர்ந்து வாழலாம், இப்படி மட்டும் பண்ணாதீங்க ஆண்டி, எங்களை கூட்டிகிட்டு வந்து கொல்ல பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு மனசு மாறிடுது. ஐயோ சாரிப்பா, அவங்களை இப்படி நான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே செத்து போகிறேன்னு இவ கத்த, ஆண்டி அப்படியும் பண்ணாதீங்க ஆண்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுக. ஆனால் அந்த சைக்கோ வந்து கேட்காம நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ணி இறந்து போக இது ஹீரோக்கு வந்து ரொம்ப மனம் வந்து பாதிக்கப்படுது. இப்படி அவள் இறந்து போய் கிடக்க அங்கே வந்து ஒரு கிளாஸ் பீசஸ் இருக்குது, அதை எடுத்து நம்ம ஹீரோ வந்து அந்த லேபிளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் கையில் இருக்க அந்த கையெறியும் அவுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோயினை கண்ணை மூடிட்டு அந்த பிளட் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு போவான். ஹீரோயின் வீட்டு பக்கத்தில் போனதுக்கப்புறம், இங்கே பாரு வெளியே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரும் கூப்பிட்டாங்கன்னா நீ போகக்கூடாது, வீட்டில் பத்திரமா இருக்கணும்னு சொல்கிறப்போ, திரும்ப என்ன பார்க்க வருவீங்களான்னு இந்த குட்டி பொண்ணு கேட்கும். இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்கிறப்போ, கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவா. இல்லை உனக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்போ, இல்லை பெருசானதுக்கப்புறம் நம்ம 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ராமிஸ்ன்ற மாதிரி ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணியிருப்பா. இதுதான் ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு கிடந்திருப்பா. இப்போ அப்பா பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறப்போ, அம்மா எங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறப்போ, அம்மா இறந்துட்டாங்கம்மான்னு சொல்லியிருப்பா. அந்த 2 நாள் கேப்பில் அவங்க அம்மா இறந்தே போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அப்பா தான் சமாதானம் பண்ண. இப்படியே கொஞ்ச நாள் சென்று நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க வந்திருப்பான். அவன் வர்றப்போ அவங்க வீடு வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க வீடு மாறி போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ அவளை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பான். இப்படியே வந்து அந்த கனவெல்லாம் வந்து அவன் ரொம்ப சஃபர் ஆகிருப்பான். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருந்திருப்பான். இப்போ நம்ம தம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோக்கு இருட்டுனா ஒரே பயமாயிடுச்சு. அப்படியே பல வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ஆஃபீஸில் சேர்றா. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிடுது வந்திருக்கிறது நம்மளுடைய பெயின் தான்றது. நான் பேரை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருப்பான் அவளோட ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான், என்ன யாருன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு தெரியுமே எங்களுடைய பாஸோடைய பையன் அப்படின்னு சொல்கிறப்போ, நல்லா ஞாபகம் வச்சுருக்க, சரி பரவாயில்ல அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிருப்பான். அப்படியே அவளோட வந்து செக்ரட்டரியாகவும் ஆக்கியிருப்பான். அப்போ ஒருத்தவங்க திட்டுறாங்க, உனக்கு இங்கிலீஷ் கூட சரியாக வரலை, நீ என்ன செக்ரட்டரி, உன்னெல்லாம் மட்டமாக இருக்க, நீ உன்னை இப்போ எடுத்திருக்காங்களேன்னு சொல்லி திட்டுறப்போ நம்ம ஹீரோக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால ஒரு இங்கிலீஷ் வந்து பிஸ்னஸ் புக் கொடுத்து இந்த இங்கிலீஷை ரீட் பண்ணணும், டெய்லி வந்து ஒரு 20 பேப்பர் வந்து நான் கேட்பேன், எனக்கு வந்து நீ பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை படிக்க வச்சுருப்பான். டெய்லி கேட்பான், ஹீரோயினுக்கு வராது. ஒரு சில நேரத்தில் அவள் அழுகுமே ஆரம்பிச்சிருப்பான். என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு. இதுதான் அவளுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் போல இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் நல்லாவே மனப்பாடம் பண்ண அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப வந்து கொஞ்சம் தேறிட்டோன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறான், இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா அதர் லாங்குவேஜஸ் வந்து ஒரு 3 கொடுத்து இதையே மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் என்னடா இவன் பாடாப்படுத்துறான்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள அதுக்கப்புறம் தான் போயிருப்பா. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருப்பா. அது என்னன்னு பார்த்தா ஒரு கேட் வந்து கொடுத்துட்டு, நீங்கள் பார்க்க இப்போ பாரு உமனா முஞ்சி மாதிரியே இருக்கீங்க சீரியஸாக, இதை வந்து கொஞ்சம் விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் கூலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பொம்மை நமக்குனா 2 கண்ணு வேற வெளியே வருது. நம்ம ஹீரோ சொல்கிறான், எப்பயுமே நான் கூலாக சார்மிங்காக இருப்பேன், எனக்கெல்லாம் இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, சரி உனக்கு வேணானா கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்குறாளா. வேண்டாம் நீ நல்ல இன்டென்ஷனில் கொடுத்துருக்கா, நான் எதுக்கு உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். எனக்கே தெரியாமல் நம்ம ஹீரோ லவ் பண்ணியிருந்திருப்பான். அவளுக்கு ஒரு பேக் போனாக இருக்கணும்னு சொல்லி தான் இத்தனை நாளாக இதெல்லாம் மறைச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ ஹீரோயின் கேட்குற கண்ணை முழிச்சிட்டு, பரவாயில்ல நீங்கள் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, இனிமேல் வந்து என்கிட்டேருந்து எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்போ, உனக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு தெரியும், அது கொஞ்சம் நாள் கழிச்சு வரட்டுமேன்னு சொல்லி நினச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களோட காதல் மலையை புழிஞ்சிக்கிறாங்க. இந்த பக்கம் தம் என்ன பண்ணுறான்னா கோவப்பட்டு எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்க, நீங்கள் என்னமா நினச்சிட்டு இருக்கீங்க, மீடியா முன்னாடி என்னை கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கேன், என்னை பைத்தியக்கார மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க, அடுத்தவனோட நினைவில்
லைஃப்பில் நான் வாழ வச்சுருக்கீங்க, உங்கள் பையனுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நடந்தது எல்லாமே, அவன் சின்ன வயசில் இந்த கிட்னாப் பண்ணதெல்லாம் ஒன்றும் மறக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பிஸியாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, நீ எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி கேட்க, என்ன நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் சும்மா சொல்லாதப்பான்னு சொல்கிறப்போ, என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எங்கள் வீட்டுக்கு வரையான்னு சொல்லி கேட்டால், அதுக்கும் வர முடியாது, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவ என்ன நினச்சிட்டு இருக்கா, எனக்கு காதலியே இவ்வளோ கடினமாக இருக்குது, இன்றைக்கி என்னோட பர்த்டே, அதை கூட இவ மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷன் ஆறா. பக்கம் நம்ம ஸ்டாஃபுக்கெல்லாம் நம்ம ஹீரோவே வந்து ஸ்பாலாம் ரெடி பண்ணி கொடுத்து ரிலாக்ஸாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. நம்ம தம்மு இருக்கான் இல்லையா, அவன் இறங்கி வரான். அப்போ ஹீரோ நல்லா படிச்சிருப்பான். தாத்தா வந்து கோல்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இது வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பக்கம் தம்மு பார்த்து ரொம்ப கோவப்படுறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பையன் அவன் தான், அவனுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. அதனால அவனுக்குள்ள ஒரு தாழ்வான மனப்பான்மை வந்துட்டு ஒரு 10 ஸ்டெப்புக்கு முன்னாடி அவன் குதிச்சிடுறான். அப்படி கீழே அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறான். அவங்க அம்மாலாம் பதறி போய் என்னன்னு வந்து பார்த்தா சைக்கோ மாதிரி திருதுப்புன்னு முழிச்சு பார்க்குறான். அவங்க தாத்தா சொல்கிறாரு, ரெண்டாவது ஃபஸ்ட்டு பையன் ரொம்ப வினோதமாக இருக்கான், அவன் என் பிஸ்னஸ் பார்த்துக்க லாய்க்கப்பட்டு வரமாட்டான், இது மாதிரி வந்து ரெண்டாவது பேர் தான் கரெக்டாக இருப்பான், நல்லா படிக்கிறான், ஷார்ப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரி திரும்ப நம்ம ஹீரோவை வந்து அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசுகிறாரு. இங்கே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே மேலே பார்த்தா நம்ம தம்மு ரொம்ப வில்லத்தனமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப கோவமாக நம்ம ஹீரோவை இப்படியே வந்து இந்த கதையெல்லாம் அவங்க அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்க. இங்கே தம்மு வந்து டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது தம் ரூம்லேருந்து. என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஃபிக்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்போ தான் ரிமைண்டரே வருது, பாஸுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கேட்டுட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பக்கம் நம்மளோட டின் போகிறப்போ இந்த கவின் வந்துட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா அவன் ஜாக்கெட்டை காணாமா, ஜாக்கெட்டை வந்து வெளியே வச்சுட்டு குளிக்க போகிறப்போ அந்த ஜாக்கெட் காணாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கண்டுபிடிச்சி கூடன்ட்டு. இந்த பக்கம் தம்மை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. தீவனை பார்க்க வந்திருக்கான்னு சொன்னால் அவனை பார்க்க முடியாது, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தோணுது, அதுக்கப்புறம் அவனை வந்து பார்க்க சொல்லுங்கள், இப்போ எல்லோரும் போங்க வெளியே, நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இந்த பக்கம் வந்து இவ வராளா, அந்த ஜாக்கெட் வந்து ட்ரை வாஷ் பண்ணி வந்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டா, ட்ரை வாஷ் பண்ற டப்பால கிடந்துச்சு, அதான் துவைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ இவன் மோந்து பார்க்குறாளா, அந்த ஸ்மெல் எதுவும் வரல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்துடுறா, அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்மெல் வருது. ஐயோ இப்போயாவது இவன் துவைச்சானு சொல்லி நினச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை அந்த அக்வாரியம் கூட்டிகிட்டு வரான். வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த இடம் எந்த இடம் தெரியுமா, நம்ம 2 பேரும் அந்த சைக்கோ கட்டி வச்சிருந்தா இல்லையா, அந்த இடம் தான் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினால் நம்பவே முடியாது. நம்மளுக்கு பேட் மெமரிஸ் இருந்த இடம் எல்லாருக்கும் குட் மெமரியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு உன் கண்ணை மூட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக் எடுத்துகிட்டு வர, உனக்கு பர்த்டேலாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் ஞாபகம் இல்லாமையா, என் பிரின்சஸோட பர்த்டே அப்படின்னு சொல்கிறப்போ, நீ பிரின்சஸ்ன்னு சொல்கிறப்ப எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, சரி சரி ஊதுங்க பிரின்சஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இவன் விஷ் கேட்டிருப்பான். என்ன விஷ் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கடைசி வரைக்கும் உன் பிரின்சஸாக நான் தான் இருக்கணுன்ற விஷ் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நிஜமாவான்னு சொல்லி கேட்டுட்டு இவன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறாரு. இப்படி இவங்க ஹாப்பியாக இருக்க நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ வீட்டில் ட்ராப் பண்ண போகிறாரு. அப்போ டக்குன்னு வந்து ஒரு ஃபயர் ஆகிற சவுண்டு கேட்குது டப்புன்னு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் மயங்கி விழுகிறாங்க. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.